சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி எக்ஸாம் எழுத போகிறதுக்காக டெய்லியுமே ராஜாங்கமும், அதுக்கப்புறம் சேதுபதியும் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க. சேதுபதி தமிழ்ச்செல்வியை தூக்கிட்டு போய் எக்ஸாம் ஹாலில் வரைக்கும் உட்காந்து, தமிழ்ச்செல்விக்கு என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாமே செஞ்சு கூட்டிகிட்டு வருவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் கட்சியை வந்து எந்த ஒரு கெட்ட பேரும் வாங்கிடக்கூடாது. கட்சி வந்து பெண்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மீடியாவை பொறுத்த வரைக்கும் உண்மை. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்ச்செல்வியை வந்து அவங்க வெறுக்க தான் செய்கிறாங்க. இது வந்து வெளியே யாருக்குமே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் சேதுபதிக்கும் தமிழ்ச்செல்விக்கும் டிவோர்ஸ் ஆக போகிறது யாருக்குமே தெரியாது. இந்த விஷயம் போஸுக்கு தெரியும். போஸும் ஒரு அமைச்சர் பேசிட்டு இருக்கும்போது, இவங்க 2 பேரும் டிவோர்ஸ் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர்கிட்ட போஸ் வந்து சொல்கிறாங்க. ஓ, இது நல்ல விஷயமாச்சே, இந்த விஷயத்த மீடியாவில் சொன்னாலே போதுமே, ராஜாங்கத்தை கிளின்னு கிழிச்சு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லவும், பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை செய்யுங்க அப்படின்னு போஸும் சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, அந்த அமைச்சர் வந்து இந்த மாதிரி சேதுபதிக்கும் தமிழ்ச்செல்விக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்த ப்ரெஸ் கிட்ட சொல்லுவாரா? அதுக்கப்புறம் ராஜாங்கத்தோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.